There are two inclined surfaces of equal length L and same angle of inclination 45 degree with the horizontal. One of them is rough and the other is perfectly smooth. A given body takes 2 times as much as time to slide down on the rough surface than on the smooth surface. The coefficient of kinetic friction between the object and the rough surface is close to. Okay. ஸோ இங்கே வந்து ரெண்டு இன்க்ளைன் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டோட லென்த்துமே எல் ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லியாச்சு. ஸோ தேர் ஆர் டூ இன்க்ளைன் சர்ஃபேஸ் வரைஞ்சிப்போம். இப்போ இது ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ், அடுத்தது இன்னொரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. ரெண்டோட லென்த்து எல்லுன்னா அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல், இதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம தீட்டான்னு வச்சுப்போம் ஆங்கிளில். ஸோ இங்கேயும் தீட்டா, இங்கேயும் தீட்டா, சேம் ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே. இப்போ ஒரு சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துப்போம் 1ன்னு வச்சுப்போம், ரஃப் சர்ஃபேஸை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே. So a given body takes 2 times as much as time to slide down on the rough surface than on the smooth surface. So இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ இன்க்ளைன் சர்ஃபேஸில் they are placing an object. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகுது. ஸோ ஸ்லைட் ஆகிறதுக்கு வந்து டைம் டேக்கனை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ given body takes 2 times as much as time. அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸை விட ரஃப் சர்ஃபேஸ்க்கு 2 times ஜாஸ்தி டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்குது. ஓகே. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு போடுவோம். இங்கே வந்து வெயிட் இருக்கனால mg ஆக்ட் ஆகும். இதை ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து mg சைன் தீட்டா வந்துடும், இந்த பக்கம் mg காஸ் தீட்டா, இங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸுங்கனால தான் ஃப்ரிக்ஷன் போடலை. இப்போ இதே இந்த டயக்ராம் செகண்ட் டயக்ராமில் பார்த்தோம்னா இது ரஃப் சர்ஃபேஸு. ஸோ இங்கே வந்து mg, அதே மாதிரி ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் ஆகும் இல்லையா. ஸோ ஒன்று வந்து mg காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து mg சைன் தீட்டா. இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும், FR ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வச்சுக்கோம். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுக்கும் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு பார்த்தோம்னா net force will be equal to mg sin theta. Okay. Force ஓட ஃபார்முலா வந்து mass into acceleration வரும். So which is equal to mg sin theta வந்து 45 degree. m and m cancel ஆகிடும். So a is equal to g sin 45 வந்து 1/√2. So g divided by √2 வரும். இப்போ இதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ்க்கு எழுதணும். ரஃப் சர்ஃபேஸ்க்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா mg sin தீட்டா ஒன்று, அது இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிறதுனால -FR. ஸோ இங்கே F is equal to mass into acceleration வந்துடும், which is equal to mg sin 45 degree -FR. சரி, FR எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. மியூ இன்ட்டு என் தான் ஃபார்முலா இல்லையா. எஃப்ஆரோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து மியூ டைம்ஸ் என். அதாவது இங்கே வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது. ஸோ மியூ இன்ட்டு கே டைம்ஸ் என். சரி, இப்போ mg சைன் 45 வந்து √2னால √2 டிவைடட் பை √2 போட்டுடலாம், 1/√2. ஸோ மைனஸ் இந்த மியூ கே தான் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ என் வேல்யூ வந்து டயக்ராமில் பார்த்தோம்னா செகண்ட் டயக்ராமில் என் இஸ் ஈக்குவல் டு mg காஸ் தீட்டா. ஏன்னா என் இங்கே இருக்குது, இட் வில் பி ஈக்குவல் டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிறது வந்து mg காஸ் தீட்டா. ஸோ எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னா we are going to substitute mg காஸ் தீட்டா, m into g காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி.
Okay. So, அப்போ mg divided by root 2 minus mu into mg cos 45 1 by root 2 தான். So, divided by root 2 வந்துரும். So, இந்த பக்கம் பார்த்தோம்னா mass into acceleration இருக்குது. So, m வந்து cancel பண்ணிடலாம். So, we'll be getting a is equal to g minus g கூட காமனாக எடுத்துடலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே g இருக்குது. 1 minus mu divided by root 2. சரி, அப்போது நமக்கு ஆக்சிலரேஷன் வேல்யூ கிடச்சிருச்சிங்க இல்லையா? ஒன்று வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு, இது வந்து ரஃப் சர்ஃபேஸ்க்கு. அவ்வளோதான். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது இது ரெண்டை எப்படி நம்ம ஒரு ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் s is equal to ut plus half gt ஸ்கொயர் இருக்கும். அதுக்கு பதில் இங்கே நான் a போட்டுக்கிறேன். ஆக்சிலரேஷன் ஸோ a into t ஸ்கொயர். இதில் எப்போவுமே இனிஷியல் வெலாசிட்டி பிளாக் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் ஸ்லைட் ஆக போகுது. ஸோ u will be 0. ஸோ அப்போனால் இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ எஸ்ஸுங்கிறது இங்கே அந்த ஸ்லைடோட அந்த லென்த்து அது வந்து சேம் தானே. ஸோ எல் வச்சுப்போம். எல் இஸ் ஈக்குவல் டு 1/2 a into t ஸ்கொயர். ஸோ இந்த எல் வந்து ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் சேம் தான். இட் இஸ் கோயிங் டு பி சேம் ஃபார் போத். அப்போ நான் என்ன எழுதிக்கலான்னா t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எழுதிக்கலாம். சரி, t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை a வரும். 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எழுதும் போது ஐ கேன் ரைட் t square is directly proportional to, inversely proportional to a. அப்போது t is inversely proportional to root a அப்படின்னு வந்துடும். ஓகே, t is inversely proportional to root a. சரி, இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, ஸ்மூத் அண்ட் ரஃப். இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம டைம் பார்க்குறோம். ஸோ அப்போது t1 divided by t2 is equal to a-வும் t-வும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படின்னா எழுதும் போது ரூட் ஆஃப் a2/a1 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கொஷினில் வந்து நம்ம வந்து t1 வந்து என்ன வச்சுருக்கோம், ஸ்மூத் சர்ஃபேஸ் வச்சுருக்கோம். t2 வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, அப்போது ரஃப் சர்ஃபேஸ் வில் பி டுவைஸ் ஆஃப் ஸ்மூத் சர்ஃபேஸ் அந்த டைம் வந்துடும். ஸோ அப்போது 1t divided by 2t which is equal to root of a2/a1 இருக்குது. சரி, இப்போ a2 என்னன்னு பார்ப்போம். இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. a2 வந்து g into 1 minus mu divided by root 2 வருது. a வந்து g/root 2. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் g into 1 minus mu divided by root 2 into root 2/g வந்துடும். ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்கிறனால இன்வெர்ட்டடாக நம்ம எழுதிக்கிறோம். ஸோ root 2 கேன்சல் ஆகிடுது. g and g கேன்சல் ஆகிடுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus mu. இந்த பக்கம் t and t கேன்சல் ஆகிடும். 1/2 இருக்குது. ரெண்டு சைடு ஸ்கொயரிங் பண்ணோம்னா 1/4 is equal to 1 minus mu k. ஸோ இப்போ 1 is equal to 4 minus, இல்லை இப்படி கூட எழுத வேண்டாம், நமக்கு mu k தானே வேணும். இது ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 1 minus 1/4 வந்துடும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 4 minus 1 3/4 வந்துடும். ஸோ which is equal to 3/4. 3/4ங்கிறது 0.75.
அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.75. ஸோ இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 அதுதான் கரெக்டான ஆன்சர்.